ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவ சித்தம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பங்களை அறிந்து அவைகளை செய்யாவிடில் நாம் எதிர்பார்க்கின்ற பகுதிகளில் தேவன் தம்முடைய விருப்பங்களை வெளிப்படுத்த மாட்டார். ஏனென்றால் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் தன்மையுடைய இருதயம்தான் தேவ சித்தம் எதுவென்று வெளிப்படும் போது அதனை நிறைவேற்றும் ஆயத்தமுடையதாக இருக்கும். ஒரு முதலாளி தன்னிடம் பணியை புரியும்படி வந்த வேலைக்காரனிடம் சில காரியங்களை செய்யும்படி சொல்லுகின்றான். ஆனால் அந்த வேலைக்காரனோ முதலாளி சொன்ன எதையும் செய்து நிறைவேற்றாமலே மீண்டும் வந்து, முதலாளி நான் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த முதலாளி என்ன செய்வான்? தொடர்ந்து அவனுக்கு தன்னுடைய விருப்பங்களை கூறுவானோ? இல்லை, அவன் வேலைக்காரனை வீட்டுக்கு அனுப்பி விடுவான். பலருக்கு தங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தேவசித்தம் அறிய மிகுந்த ஆவல். இந்த விஷயத்தில் தேவசித்தம் என்னவென்பது தெரியவில்லையே என்று குழம்புகின்ற விசுவாசிகள் பலருண்டு. ஊழியங்கள் சம்பந்தமாக தேவசித்தம் தெரியவில்லையே என்று பதட்டப்படும் ஊழியர்கள் பலர். நான் வேலை செய்வதா அல்லது ஊழியத்துக்கு போவதா என்று கேள்விகளிலேயே தடுமாறுகின்றவர்கள் பலர். தேவன் எல்லோருக்கும் தம்முடைய சித்தங்களை தெரிவிக்க மாட்டார். முதலாவது, ஏற்கனவே அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தங்களுக்கு தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து அதனை நிறைவேற்றியவர்களுக்கு தான் அவர் பிற விஷயங்களை குறித்த சித்தங்களை வெளிப்படுத்துவார். தேவன் தம்முடைய சித்தங்களை நமக்கு அறிவிக்க வேண்டுமானால் முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகின்ற ரட்சிப்பை பெற்று உண்மையான மனம் திரும்புதலின் விளைவாக வருகின்ற பரிசுத்த வாழ்க்கை நம்மிடம் ஏற்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதில் நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த நிலைக்கு பின்னர் தான் தேவன் தமது சித்தத்தை வெளிப்படுத்துவார். அப்போதுதான் அவருடைய சித்தங்களை நிறைவேற்றும் மனப்பக்குவமும் நம்மிடம் ஏற்படும். தேவன் சில விஷயங்களில் தம்முடைய விருப்பங்களை வெளிப்படுத்தாதிருந்தால் முதலில் ஏற்கனவே அவர் வெளிப்படுத்திய சித்தங்களை நாம் நிறைவேற்றினோமா என்று சிந்திக்க வேண்டும். சிந்தனைக்கு, தன்னுடைய வழிகளை சரி செய்யாதவரை தேவனின் வழி நடத்துதல்களை ஒருவர் பெற முடியாது. தன்னுடைய வழிகளை சரி செய்யாதவரை தேவன் வழி நடத்துதல்களை ஒருவர் பெற முடியாது.